நம்மளோட நட்பு நாடான அர்மீனியா இந்தியாவிலேயே வடிவமைச்சு தயாரிக்கப்படுற ஏவுகணையான பிரளய் ஏவுகணைகளை வாங்க விருப்பம் தெரிவிச்சிருக்காங்க. இந்தியாவுக்கும் அர்மீனியாவுக்கும் நடுவில் இந்த பிரளய் மிசைல் டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடிஞ்சதுன்னா அது இந்தியாவோட மிசைல் எக்ஸ்போர்ட்டர் அப்படிங்கிற இமேஜை இன்னும் வலுப்படுத்தும். இது மட்டும் இல்லாமல் இந்த பிரளய் மிசைலுடைய டீல் இந்தியாவுக்கு சாதகமான சில முக்கியமான விஷயங்களையும் குறிக்குது. முதல் விஷயம், இந்தியா தயாரிக்கிற ஏவுகணைகள்லேயே இந்த பிரளய் மிசைலில் தான் அதிக அளவுக்கு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட காம்போனன்ட்ஸ் இருக்குது. நாம் ஃபிலிப்பைன்ஸுக்கு ஏற்றுமதி பண்ணுற பிரம்மோஸில் இருக்கிறத விட பிரளையில் அதிக அளவு இண்டிஜினியஸ் காம்போனன்ட்ஸ் இருக்குது. அதிக அளவு உள்நாட்டிலேயே தயாரிக்கப்பட்ட காம்போனன்ட்ஸ் இருக்கிறதுனால இந்த மிசைல்ஸை ஏற்றுமதி பண்ணுறதன் மூலமாக நம்ம நாட்டுக்கு அதிக லாபம் கிடைக்கும். ரெண்டாவது விஷயம், இந்த பிரளய் மிசைலை டெவலப் பண்ணினது DRDO. இந்த மிசைலோட ஏற்றுமதி ஏவுகணை தயாரிப்பு தொழில்நுட்பத்தில் DRDOவுக்கு இருக்கிற எக்ஸ்பர்டீஸை உலகத்துக்கு எடுத்துக்காட்டும். இவ்வளவு முக்கியத்துவங்கள் வாய்ந்த பிரளய் மிசைலுடைய டீலை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அர்மீனியாவுக்கும் அதோடைய அண்டை நாடான அசர்பைஜானுக்கும் நடுவில் எல்லை பிரச்சனைகள் இருக்குது. இதனால் இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் பல மோதல்களும் போர்களும் ஏற்பட்டிருக்கு. இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவில் மோதல் போக்கு தொடர்ந்துக்கிட்டே இருக்கிறதுனால அர்மேனியா, அசர்பைஜான் இந்த ரெண்டு நாடுகளுமே அவங்களுடைய இராணுவங்களுக்காக பல ஆயுதங்களை குவிச்சு வச்சுக்கிட்டு இருக்காங்க. அசர்பைஜான் அதிக அளவில் டர்க்கி மற்றும் இஸ்ரேலிய ஆயுதங்களை பயன்படுத்துகிறாங்க. அதே சமயம் அர்மேனியா சில வருஷங்களுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுடைய ஆயுதங்களுக்காக ரஷ்யாவை தான் நம்பியிருந்தாங்க. ஆனால் இப்போது சில மாதங்களாகவே அர்மேனியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான நட்புறவு குறைஞ்சிக்கிட்டே வருது. ரஷ்யா முன்ன மாதிரி அர்மேனியாவுக்கு ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுறதில்ல. அதே மாதிரி அர்மேனியாவும் ரஷ்யா ஆயுதங்களை வாங்குறதில் இப்போ அவ்வளோவா ஆர்வம் காட்டுறதில்ல. இது மட்டும் இல்லாமல் ரஷ்யாவோட CSTO மிலிட்ரி கூட்டமைப்பிலிருந்து வெளியேற போகிறதாகவும் அர்மேனியா அறிவிச்சிருக்காங்க. அர்மேனியாவுடைய இந்த அறிவிப்பு அர்மேனியாவுக்கும் ரஷ்யாவுக்குமான நட்புறவை இன்னும் அதிக அளவில் பாதிக்கும். ட்ரெடிஷ்னலாக அவங்களுக்கான ஆயுதங்களை ஏற்றுமதி செஞ்சுக்கிட்டு இருந்த ரஷ்யா கிட்டேருந்து விலகினதுனால தரமான ஆயுதங்களை ஏற்றுமதி பண்ணுற ஒரு நாட்டை தேடிட்டு இருந்த அர்மேனியா இந்தியாவை அவங்களுடைய புது ஆயுத ஏற்றுமதியாளராக தேர்ந்தெடுத்திருக்காங்க. பினாக்கா உட்பட நம்மக்கிட்ட இருந்து பல விதமான ஆயுதங்களை வாங்க ஆரம்பிச்சிருக்காங்க அர்மேனியா. இதனால் மேலே பல வருஷங்களாக அசர்பைஜான் இஸ்ரேலிய ஏவுகணையான லோரா அப்படிங்கிற ஏவுகணையை பயன்படுத்திக்கிட்டு இருக்காங்க. அசர்பைஜான் பயன்படுத்துகிற அட்வான்ஸ்டான இஸ்ரேலிய மிசைலான லோரா மிசைலை கவுண்டர் பண்ண ஒரு சரியான ஏவுகணையை தேடிட்டு இருந்த அர்மேனியா இந்திய ஏவுகணையான பிரளய் ஏவுகணைகளை வாங்கி இஸ்ரேலிய ஏவுகணையான லோராவை எதிர்கொள்ள முடிவு பண்ணியிருக்காங்க. இஸ்ரேல் ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸால் தயாரிக்கப்படுற ஏவுகணையான லோரா ஒரு தியேட்டர் குவாசி பேலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைலுடைய ரேஞ்ச் 400 கிலோமீட்டர். இந்தியாவோட பிரளய் மிசைல்ஸ் ஒரு மொபைல் கேனிஸ்டர் பேஸ்ட் சர்ஃபேஸ் டு சர்ஃபேஸ் ஷார்ட் ரேஞ்ச் பேலிஸ்டிக் மிசைல். இந்த மிசைலோட ரேஞ்ச் 150 கிலோமீட்டர்லேருந்து 500 கிலோமீட்டர் வரைக்கும் இருக்கும். பிரளய் மிசைல்ஸ் அதோடைய நேவிகேஷனுக்காக இன்டர்னல் கைடன்ஸை பயன்படுத்துது. இந்த மிசைலை ஏவுனத்துக்கு அப்புறம் கூட இந்த மிசைலுடைய ட்ரெஜெக்டரியை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி தான் இந்த மிசைல்ஸை டிசைன் பண்ணியிருக்காங்க. இஸ்ரேலோட லோரா மிசைல் மாதிரியே பிரளய் மிசைல்ஸும் குவாசி பேலிஸ்டிக் ட்ரெஜெக்டரியை ஃபாலோ பண்ணுற ஒரு மிசைல் தான். பிரளய் மிசைல்ஸில் த்ரஸ்ட் வெக்டார் கண்ட்ரோலுக்காக ஜெட்வேன் சிஸ்டம் இருக்குது. இந்த சிஸ்டம் பிரளய் மிசைல்ஸ் அதோடைய டெர்மினல் ஃபேஸில் எவேசிவ் மேனுவர்ஸை பெர்ஃபார்ம் பண்ண உதவும். அதாவது ஃபைனல் ஃபேஸில் பிரளய் மிசைல்ஸால் பயங்கரமாக வளைஞ்சு நெளிஞ்சு எதிரிகளுடைய வான் பாதுகாப்பு அமைப்புகள்லேருந்து தப்பிக்க முடியும். இதனால் எதிரிகளுடைய ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டமால் பிரளய் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது முடியாத ஒரு விஷயம். யுக்ரைன் ரஷ்யா போரில் அதோடைய திறமையை நிரூபிச்சிருக்கிற ரஷ்ய ஏவுகணையான இஸ்காண்டர் ஏவுகணைக்கு இணையான ஒரு ஏவுகணையாக பார்க்கப்படுது நம்மளுடைய பிரளய் மிசைல்ஸ். இந்தியாவோட பிரளய், ரஷ்யாவோட இஸ்காண்டர் இந்த ரெண்டு ஏவுகணைகளுக்கும் கிட்டத்தட்ட ஒரே ரேஞ்ச், ஒரே குவாசி பேலிஸ்டிக் ட்ராஜெக்டரி கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் இந்த மிசைல்ஸோட அக்யூரஸியும் சிமிலராக தான் இருக்குது. இதையெல்லாம் வச்சு பார்க்கும்போது இஸ்காண்டர் மிசைல்ஸ் எந்த அளவுக்கு எஃபிஷியண்ட்டாகவும் டேஞ்சரஸாகவும் இருக்கோ அதே அளவுக்கு பிரளையும் எஃபிஷியண்ட்டாகவும் டேஞ்சரஸாகவும் இருக்கும். ஹை ஸ்பீட் குவாசி பேலிஸ்டிக் ட்ராஜெக்டரி ஃபைனல் பேஸில் மனுவர் பண்ணுறதுன்னு பல முக்கியமான திறன்களுடைய காம்பினேஷன் இருக்கிறதுனால இந்த பிரளய் மிசைல்ஸை இன்டர்செப்ட் பண்ணுறது அப்படிங்கிறது கிட்டத்தட்ட முடியாத ஒரு விஷயம். இஸ்ரேலோட லோரா மிசைல்ஸுக்கு இருக்கிற எல்லா திறன்களும் பிரளய் மிசைல்ஸுக்கு இருக்குது. சில விஷயங்களில் லோரா மிசைல்ஸை விட பிரளய் மிசைல்ஸுக்கு அதிக அட்வான்டேஜ் இருக்குது. இந்த எல்லா விஷயங்களையும் கருத்தில் கொண்டு தான் அசர்பைஜான் பயன்படுத்துகிற லோரா மிசைல்ஸை கவுண்டர் பண்ண இந்தியாவோட பிரளய் மிசைல்ஸை வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க அர்மேனியா. அர்மேனியா இந்தியாவோட பிரளய் மட்டும் இல்லாமல் இந்தியாவோட பிரஹார் மிசைல்ஸையும் வாங்க அதிக ஆர்வம் காட்டுறதாகவும் சில ரிப்போர்ட்ஸில் சொல்லியிருக்காங்க. நாம் இந்த பிரளய் மிசைல்ஸை அர்மேனியாவுக்கு ஏற்றுமதி பண்ண போகிறோமா இல்லையா அப்படிங்கிறது தெரியல. ஆனால் நம்மளுடைய பாதுகாப்பு படைகளில் இந்த ஏவுகணைகளை நம்ம அதிக அளவில் இணைக்க ஆரம்பிச்சிருக்கோம். 2022 120 பிரளய் மிசைல்ஸை இந்திய பாதுகாப்பு படைகளுக்காக வாங்க முடிவு பண்ணியிருக்காங்க. இந்த பிரளய் மிசைல்ஸை முதல்ல இந்தியன் ஏர்ஃபோர்ஸும் அதுக்கப்புறம் இந்தியன் ஆர்மியும் பயன்படுத்துவாங்கன்னு எதிர்பார்க்கப்படுது.
பாகிஸ்தான், சைனா இந்த 2 நாடுகள்கிட்டையுமே வான் பாதுகாப்பு அமைப்புகள் இருக்குது. அதனால வான் பாதுகாப்பு அமைப்புகளால் தடுத்து நிறுத்த முடியாத பிரளய் மிசைல்ஸை நம்மளுடைய பாதுகாப்பு படைகளில் இணைக்கிறதன் மூலமாக நம்மளுடைய தாக்குதல் திறன் இன்னமும் பல மடங்கு அதிகமாகும். இந்த பிரளய் மிசைல் டீலில் கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயம் என்னென்னா, பிரளய ஏவுகணைகளை வாங்க அர்மேனியா ஆர்வம் காமிச்சிருக்காங்க. ஆனால் இந்தியா இந்த மிசைல்ஸை ஏற்றுமதி செய்ய தயாராக இருக்காங்களா இல்லையா அப்படிங்கிறது இன்னமும் தெரியல. ஒருவேளை இந்த டீல் சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்துச்சுன்னா அர்மேனியா தான் இந்த ஏவுகணைகளை வாங்குற முதல் நாடாக இருப்பாங்க. இந்த பிரளய் மிசைல் டீல் என்ன ஆகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்ப்போம். இந்த டீலை பற்றி வேறு எதனா புது அப்டேட்ஸ் வந்ததுன்னா உங்களுக்கு நான் தெரியப்படுத்துகிறேன். இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஃபுல்லாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள். வீடியோ பற்றின உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த சேனலை சப்போர்ட் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா ஜாயின் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சேனலில் மெம்பராக சேர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கிறேன். அடுத்த வீடியோவில் உங்களை பார்க்குறேன். தேங்க்யூ. பாய்.